ஸோ ப்ரைஸு தற்போதைக்கு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டலை பார்ப்போம். ஸோ நேற்று கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சுருக்குன்றது பாருங்கள். ஸோ மேலே வந்து ஒரு லாங் விக்கும் கீழே வந்து பாடியும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நேற்று வந்து டெலகிராம் சேனலில் நான் சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 81,700க்கு மேலே கட்டாயி க்ளோஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் நம்மளுக்கு 81,000 க்ளோஸ் வச்சது பார்த்தீங்கன்னா 81,425 தான் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ 4 ஹவரில் பார்த்தா தெரியும். ஸோ மேலேருந்து ப்ரைஸு கீழே வந்து கரெக்டாக நம்மளோட அந்த ரெசிஸ்டண்ட் இருக்குது பற்றி அந்த ரெசிஸ்டண்ட் வந்து கம் சப்போர்ட். இப்போ வந்து ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, டேப் பண்ணி அகெயின் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த 130 கேண்டில் க்ளோஸ். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு இந்த கேண்டில் மட்டும் பத்தாது. அகெயின் ப்ரைஸு இந்த ஐயை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ நேற்று கேண்டில் நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா மேலே விக்காவும் கீழே பாடியாகவும் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஒருவேளை இன்றைக்கி கேண்டில் நம்மளுக்கு 80,600 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்தராக ப்ரைஸு அகெயின் நம்மளுக்கு கீழ் நோக்கி வரும். ஸோ அது எது வைக்க வரும்ன்றது நான் டிமாண்ட் ஏரியா வந்து நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா. சரிங்களா? ஆனால் தற்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த 80,600 பிரேக் பண்ணி கேண்டில் டெய்லி கேண்டில் க்ளோஸு வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஹவர் கேண்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஹை, அதாவது ப்ரீவியஸாக வந்த ஹையை வந்து கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஒரு வேளை நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இப்போ வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த ஹைக்கு மேலே போக முடியாமல் அகெயின் நம்மளுக்கு 530 கேண்டில் வந்து இதுமாதிரி பியரிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்துடும். ஓகேங்களா? இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா ரேஞ்ச் இதோட ரேஞ்ச் வைக்கும், ப்ரைஸ் வந்து கீழே போகும். சரிங்களா? ஸோ அப்படி வந்ததுன்னா நான் கீழே எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குன்றது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோடய டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வந்து 4 ஹவர் அப்டேட் வந்து கொடுத்துன்னு இருக்கோம். சரிங்களா? 4 ஹவர் கேனலோட க்ளோசிங்கோட அப்டேட் வந்து கொடுத்துன்னு இருக்கோம். ரைட். இப்போதைக்கு மார்க்கெட் என்னன்னா இது ஒரு தற்போதைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட்டில் இருக்குது. இந்த கன்சல்டேட்டை உடச்சிட்டு மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ எங்கே போகணும், பெரிய சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் 86,000லேருந்து 89,000 இங்கே ஒரு பெரிய சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஏரியாவை நோக்கி ப்ரைஸு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு தற்போதைக்கு என்னென்னா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகி போகணும், ப்ரைஸு பிரேக் ஆகி நல்லா ஃபெரோஷியஸாக மேலே போகணும். ஓகேங்களா? போதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி கேண்டில் வந்து நேற்று கேண்டலோட ஹைக்கு மேலே கட்டாயி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? கட்டாயம் க்ளோஸ் வைக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து புல்லிஷ் வரும். ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இந்த 80,600 கீழே க்ளோஸ் வச்சதுன்னா மறுபடியும் பேரிஷ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் டிமாண்டு கீழே வந்தால் டிமாண்ட் எங்கே இருக்குன்றது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? என்னோடய டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ரைட். ஓகே. ஸோ பிடிசி பார்த்தாச்சுங்களா? ஸோ நம்ம இப்போ இத்தீரியமுக்கு பார்ப்போம். ஸோ இத்தீரியமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகெயின் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ஃபேக் அவுட் மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு இத்தீரியம் அகெயின் நம்மளுக்கு இந்த 2420 வந்து கட் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ க்ளோஸ் வைக்கும் போது தான் இது வந்து புல் பேக்கு அப்படின்றது நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பியரிஷ் கேண்டில் வந்து பெருசாக விழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த 2420க்கு மேலே கட்டாய் க்ளோஸ், ப்ரீவியஸாக வந்த ஹைக்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் ஃபர்தராக வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அது வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது வைக்க போகும்னா 2623 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஆனால் போகக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 2700லேருந்து 2800 வரைக்கும் போவார். ஸோ இன்றைக்கி கேண்டில் பாருங்கள், இது வந்து நேற்று கேண்டில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி கேண்டில் வந்து கீழே வந்து பாட்டம் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பாட்டம் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகி மேலே போகுதுன்னா அப்போ கண்டிப்பாக இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணான்னா இங்கே என்ன பேட்டர்ன் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் போட்டிருக்கான்.
ஓகேங்களா, புல்லிஷ் ஃப்ளாக். ஸோ அப்போது இன்கேஸ் இது வந்து அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணானா ஒரு அடுத்தடுத்த வந்து ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துட்டு இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட ரேஞ்சுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஈத்தீரியம் நல்லா ஃபெரோஷியஸாக மேலே போகும்போது ஆல்ட் காயினும் ஓரளவுக்கு ட்ரிகராகி மேலே போக ஆரம்பிக்கும். சரிங்களா, அதுக்கு வந்து நம்மளுக்கு பிடிசி என்ன பண்ணணும், பிடிசி வந்து சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா, பிடிசி வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த 80,600 கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்படி அதை வச்சுதுன்னா அது எந்த மாதிரி வைக்குதுன்றது பார்க்கணும். ஸ்ட்ராங்காக வைக்கிறானா இல்லைனா வந்து வீக்காக வைக்கிறானான்றது பார்ப்போம். ஸோ வீக்காக வச்சா பிரச்சனை கிடையாது, நாளைக்கு திரும்ப வந்து எழுந்து மேலே ஓடிடுவான். ஸ்ட்ராங்காக வச்சாதான் பிரச்சனை. ஸ்ட்ராங்காக வைக்கிறதுனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் இவ்வளோ பெருசாக வந்து கீழே க்ளோஸ் வைக்கிறது தான். ஓகேங்களா, இதுதான் ஸ்ட்ராங். இந்த மாதிரி ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ அது எப்படின்றத இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸிங்கில் தெரியும். இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5:30 கேண்டலோட க்ளோஸும் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க டைமிங்கு, பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கேண்டலோட க்ளோஸ் ஆன பிறகு நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணி நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.